உரையின் அடிப்படையில் ஜிம்னோஸ்பெர்மிற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன? ஏ. மாம்பழம் மேங்கோ. பி. மரம் ட்ரீ. சி. மான் டியா. டி. சைக்காஸ் சாய்காஸ். சரியான பதில் டி. சைக்காஸ் சாய்காஸ். சரியான விடை தி. சோகஸ்மெலி ஜிம்னோஸ்பெர்ம்கள் என்பவை மூடிய விதையற்ற தாவரங்கள், அதாவது இவற்றின் விதைகள் கனிகளுக்குள் இருக்காது, திறந்த விதை தாவரங்கள். சைக்காஸ் சாய்காஸ் இவ்வகையைச் சேர்ந்த ஒரு சிறந்த உதாரணமாகும். எந்த வகை சிதைவு கருவின் ஆற்றல் மட்டத்தில் மட்டுமே மாற்றத்தை உள்ளடக்கியது? ஏ. காமா சிதைவு காமா டிகே. பி. பீட்டா சிதைவு பீட்டா டிகே. சி. ஆல்பா சிதைவு ஆல்பா டிகே. டி. பிளவு சிதைவு ஃபிஷன் டிகே. சரியான பதில் ஏ. காமா சிதைவு காமா டிகே. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி காமா சிதைவின் போது அணுக்கருவின் அணு எண்ணோ அல்லது நிறை எண்ணோ மாறுவதில்லை, மாறாக அணுக்கரு உயர் ஆற்றல் மட்டத்திலிருந்து குறைந்த ஆற்றல் மட்டத்திற்கு மாறுகிறது. இந்த மாற்றத்தின் போது உபரி ஆற்றல் காமா கதிர்களாக ஃபோட்டான்கள் வெளியேற்றப்படுகிறது. ஒரு பண்பின் மாற்று வெளிப்பாட்டிற்கான இரண்டு காரணிகள் ஒன்றாக கொண்டுவரப்படும் போது மறைக்கப்படும் பண்புக்கான சொல் என்ன? ஏ. அல்லீலோமார் அல்லலோமோர்ஃப். பி. ஓங்கு நிலை டாமினன்ட் கண்டிஷன். சி. ஒடுங்கு நிலை ரிசெசிவ் கண்டிஷன். டி. கலப்பின நிலை ஹைபிரிட் கண்டிஷன். சரியான பதில் சி. ஒடுங்கு நிலை ரிசெசிவ் கண்டிஷன். சரியான விடை சி. சோகஸ்மெலி மெண்டலின் விதிகளின்படி ஒரு பண்பின் இரு வேறுபட்ட காரணிகள் அல்லீல்கள் ஒன்றாக இருக்கும்போது மறைக்கப்படும் பண்பு ஒடுங்கு பண்பு எனப்படும். இது ஒத்த பண்புகளைக் கொண்ட ஹோமோசைகஸ் நிலையில் மட்டுமே வெளிப்படும். கருத்து வரைபடத்தின்படி எந்த வகை சேர்மம் தெவிட்டியதாகவோ அல்லது தெவிட்டாததாகவோ இருக்கலாம்? ஏ. திறந்த சங்கிலி தொடர் சேர்மங்கள். பி. கார்போ வளையச் சேர்மங்கள். சி. பல்லின வளையச் சேர்மங்கள். டி. மூடிய சங்கிலி தொடர் சேர்மங்கள். சரியான பதில் ஏ. திறந்த சங்கிலி தொடர் சேர்மங்கள். 4. திறந்த சங்கிலி தொடர் சேர்மங்கள் என்பவை கார்பன் அணுக்கள் நேராகவோ அல்லது கிளைத்தோ பிணைக்கப்பட்டிருக்கும் அமைப்பைக் கொண்டவை. இதய துடிப்பு எந்த வகை இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு? ஏ. வளைவு பாதை ஜிக்ஸாக். பி. அலைவு இயக்கம் ஆசிலேட்டரி. சி. நேர்கோட்டு இயக்கம் லினியர். டி. தற்சுழற்சி இயக்கம் ரொட்டேட்டரி. சரியான பதில் பி. அலைவு இயக்கம் ஆசிலேட்டரி. 1. இதய துடிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நிகழும் இயக்கமாகும். ஒரு பொருள் ஒரு மையப்புள்ளியை முன்னிறுத்தி முன்னும் பின்னுமாக இயங்குவது அலைவு இயக்கம் எனப்படும். ஒலிபெருக்கியின் முதன்மை செயல்பாடு என்ன? ஏ. ஒளியை பிரதிபலிப்பது. பி. ஒளித் துடிப்புகளை வெளியிடுவது. சி. ஒலியை ஒருமுகப்படுத்துவது. டி. நேர இடைவெளிகளை அளவிடுவது. சரியான பதில் சி. ஒலியை ஒருமுகப்படுத்துவது. சரியான விடை ஒலிபெருக்கி என்பது ஒலியை ஒரு குறிப்பிட்ட திசையில் செலுத்துவதற்காக ஒலியை ஒருமுகப்படுத்தும் ஒரு கருவியாகும். இது ஒலியை பலமுறை எதிரொலிக்கச் செய்து சிதறாமல் ஒரு திசையில் பயணிக்க வைக்கிறது. ஒரு சட்ட காந்தத்தைச் சுற்றியுள்ள காந்தப்புல கோடுகளின் திசையை எது குறிக்கிறது? ஏ. கோடுகளின் நிறம். பி. அம்புக்குறி முனைகள். சி. கோடுகளின் எண்ணிக்கை. டி. கோடுகளின் தடிமன். சரியான பதில் பி. அம்புக்குறி முனைகள். சரியான விடை பி. சோகஸ்மெலி காந்தப்புல கோடுகளில் உள்ள அம்புக்குறி முனைகள் காந்தப்புலத்தின் திசையை காட்டுகின்றன. காந்தத்திற்கு வெளியே இக்கோடுகள் வட துருவத்தில் தொடங்கி தென் துருவத்தில் முடிவடைகின்றன. எடுத்துக்காட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி குளோரின் அணு எண் என்ன? ஏ. 7. பி. 2. சி. 8. டி. 17. சரியான பதில் டி. 17. 8 சரியான விடை டி. சோகஸ்மெலி குளோரின் அணுவின் உட்கருவில் 17 புரோட்டான்கள் உள்ளன, எனவே அதன் அணு எண் 17 ஆகும். இதன் எலக்ட்ரான் பகிர்வு 2, 8, 7 என்ற அமைப்பில் இருக்கும். ஏ. 7 என்பது குளோரின் வெளிக்கூட்டில் உள்ள இணைதிறன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. தொலைதூரப் பொருளை கவனிக்கும் போது குவி லென்ஸால் பொதுவாக எந்த வகையான பிம்பம் உருவாக்கப்படுகிறது? ஏ. பெரிதாக்கப்பட்ட பிம்பம் enlarged image. பி. மங்கலான பிம்பம் blurred image. சி.
மாயப்பிம்பம் virtual image. T. மெய்ப்பிம்பம் real image. சரியான பதில் D. மெய்ப்பிம்பம் real image. சரியான விடை தி சோகஸ்மெலி தொலைதூர பொருளில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் இணையாக வந்து குவி லென்ஸில் பட்டு அதன் முக்கிய குவியத்தில் குவியும். இதனால் ஒரு சிறிய தலைகீழான மெய்ப்பிம்பம் திரையில் கிடைக்கிறது. தண்டவளத்தின் பின்புறத்தில் உள்ள மெல்லிய நார் போன்ற நூல் அமைப்புக்கு என்ன பெயர்? ஏ. முகுளம் மெடுல்லா ஒப்லாங்கட்டா. பி. ஐலம் டெர்மினேல் ஃபிலம் டெர்மினேல். சி. முதுகெலும்பு தொடர் வெர்டெப்ரல் காலம். டி. நரம்பு கால்வாய் நியூரல் கேனால். சரியான பதில் பி. ஐலம் டெர்மினேல் ஃபிலம் டெர்மினேல். 8. சரியான விடை பி. சோகஸ்மெலி தண்டுவடத்தின் கீழ் முனையில் காணப்படும் மெல்லிய நார் போன்ற பகுதி பைலம் டெர்மினேல் என்று அழைக்கப்படுகிறது. இது தண்டுவடத்தை வால் எலும்புடன் காக்சிக்ஸ் இணைக்க உதவுகிறது. ஒரு பொருள் சீரான வேகத்தில் 2 வினாடிகளில் 4 மீட்டர் பயணம் செய்தால் 10 வினாடிகளில் அது எவ்வளவு தூரம் கடக்கும்? ஏ. 32 மீட்டர். பி. 28 மீட்டர். சி. 20 மீட்டர். டி. 24 மீட்டர். சரியான பதில் சி. 20 மீட்டர். 1. வேகம் தூரம் காலம். எனவே 4 மீ 2 வினாடிகள் 2 மீவி ஆகும். அதே சீரான வேகத்தில் 10 வினாடிகளில் கடக்கும் தூரம் 2 மீவி 10 வினாடிகள் 20 மீட்டர். 2. ஏ. 32 மீட்டர் என்பது தவறான கணக்கீடு. பி. 28 மீட்டர் என்பது வேகத்துடன் பொருந்தவில்லை. அறிவியல் அடிப்படையில் தாவரங்களுக்கு பெயரிடும் முறை என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. உடற்கூறியல் அனாட்டோமி. பி. வகைப்பாட்டியல் டாக்சனோமி. சி. தொகுதி வரலாறு ஃபைலோஜெனி. டி. உருவவியல் மோர்ஃபாலஜி. சரியான பதில் பி. வகைப்பாட்டியல் டாக்சனோமி. சரியான விடை பி. சோகஸ்மெலி வகைப்பாட்டியல் என்பது உயிரினங்களை அடையாளம் கண்டு பெயரிட்டு வகைப்படுத்தும் அறிவியல் பிரிவாகும். கரோலஸ் லின்னேயஸ் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். வெங்காயம் மற்றும் பூண்டு எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன? ஏ. தண்டுகள் ஸ்டெம்ஸ். பி. வேர்கள் ரூட்ஸ். சி. குமிழ்கள் பல்ப்ஸ். டி. இலைகள் லீவ்ஸ். சரியான பதில் சி. குமிழ்கள் பல்ப்ஸ். 1. வெங்காயம் மற்றும் பூண்டு ஆகியவை நிலத்தடி தண்டு மாற்றத்தின் ஒரு வகையான குமிழ்கள் பல்ப்ஸ் ஆகும். இவற்றில் சதைப்பற்றுள்ள இலைகள் உணவைச் சேமித்து வைக்கின்றன. ஏ. இவை தண்டின் ஒரு மாற்றமே தவிர சாதாரண தரைமேல் தண்டுகள் அல்ல. பி. வேர்கள் உணவைச் சேமிக்கலாம். எஹுகா. சலவைக்கல்லின் வேதியியல் சூத்திரம் என்ன? ஏ. CaCO3. பி. Al2O3 சி. Cu2. டி. Ab2O3. சரியான பதில் ஏ. CaCO3. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி சலவைக்கல் மார்பிள் என்பது கால்சியம் கார்பனேட் கால்சியம் கார்பனேட் என்ற வேதிப்பொருளால் ஆன ஒரு உருமாறிய பாறை ஆகும். இதன் வேதியியல் சூத்திரம் CaCO3 ஆகும். தவறானவை பி. Al2O3 என்பது அலுமினியத்தின் தாதுவான பாக்சைட்டின் சூத்திரம். ஹீலியம் எத்தனை புரோட்டான்களைக் கொண்டுள்ளது? ஏ. 4. பி. 2. சி. 1. டி. 3. சரியான பதில் பி. 2. சரியான விடை பி. சோகஸ்மெலி தனிம வரிசை அட்டவணையில் 2வது இடத்தில் உள்ள ஹீலியத்தின் அணு எண் 2 ஆகும். எனவே இது 2 புரோட்டான்களைக் கொண்டுள்ளது. இதன் அணுக்கருவில் 2 புரோட்டான்கள் மற்றும் 2 நியூட்ரான்கள் உள்ளன. இதனால் இதன் நிறை எண் 4 ஆகும். ஒரே குறியீட்டைக் கொண்ட 2 மின்னூட்டப்பட்ட தண்டுகளை ஒன்றாக கொண்டு வந்தால் அவை ஒன்றையொன்று எந்த வகையான விசையைச் செலுத்தும்? ஏ. கவர்ச்சி மற்றும் விரட்டும் விசை இரண்டும். பி. விரட்டும் விசை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். சி. விசை இல்லை. டி. கவர்ச்சி விசை அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். சரியான பதில் பி. விரட்டும் விசை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். நிலைமின் இயற்பியல் விதியின்படி ஒரே மாதிரியான மின்னூட்டங்கள் நேர்நேர் அல்லது எதிரெதிர் ஒன்றையொன்று விலக்கும். இந்த விலக்கு விசை மின்னூட்டங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை பொறுத்து மாறுபடும். ஏ. ஒரே குறியீடு கொண்ட மின்னூட்டங்கள் கவர வாய்ப்பில்லை. 2 பொருள்கள் ஒன்றையொன்று விலக்கினால்
அவற்றின் மின்னோட்டங்களைப் பற்றி என்ன ஊகிக்க முடியும்? ஏ. ஒன்று நேர்மறை, ஒன்று எதிர்மறை. பி. இரண்டும் நடுநிலை. சி. அவற்றுக்கு எதிர் மின்னூட்டங்கள் உள்ளன. டி. அவற்றுக்கு ஒரே மாதிரியான மின்னூட்டம் உள்ளது. சரியான பதில் டி. அவற்றுக்கு ஒரே மாதிரியான மின்னூட்டம் உள்ளது. சரியான விடை டி. சோகஸ்மெலி மின்னூட்டங்களின் அடிப்படை விதியின்படி ஒரே வகையான மின்னூட்டங்கள் நேர் அல்லது எதிரெதிர் ஒன்றையொன்று விலக்குகின்றன. இந்த விலக்கு விசையே ஒரு பொருள் மின்னூட்டம் பெற்றுள்ளதா என்பதைக் கண்டறியும் உறுதியான சோதனையாகும். நீராவிப் போக்கின் போது நீரின் ஆவியாதலுக்கு முதன்மையாக காரணமான தாவரத்தின் பகுதி எது? ஏ. தண்டு, ஸ்டெம். பி. பூக்கள், ஃப்ளவர்ஸ். சி. இலைகள், லீவ்ஸ். டி. வேர்கள், ரூட்ஸ். சரியான பதில் சி. இலைகள், லீவ்ஸ். சரியான விடை சி. சோகஸ்மெலி இலைகளில் உள்ள இலைத்துளைகள் ஸ்டமட்டா வழியாகவே அதிகப்படியான நீர் ஆவியாக வெளியேறுகிறது. இது தாவரத்தின் வெப்பநிலையை சீராக வைத்திருக்கவும் நீர் உறிஞ்சுதலை அதிகரிக்கவும் உதவுகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?